நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு நெஞ்சங்களுக்கு, ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு இந்த சுவிசேஷம், இந்த தேவசாய நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார்னா, உங்களை புனிதப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி பாவத்திலிருந்து, இந்த உலகத்தின் பிடியில் மாயையில் சிக்கி இருக்கிறவங்களை அவர் என்ன செய்கிறாருன்னா விடுவித்து அகக்கண்ணை திறந்து பழையபடி முதல் மனுஷனை எப்படி படைச்சி ஏதேன் தோட்டத்தில் அந்த இன்பவனத்தில் அவங்கள உட்கார வச்சு அவங்களோடு அவர் உலாவினாரோ, இதுபோல் நாம் அனைவரையும் மீண்டும் அந்த பரலோகத்தோடு, அந்த பேரின்பத்தோடு, அந்த ஏதேன் சிங்கார வனத்தில் அந்த பரலோக அந்த அனுபவத்தை நம்ம இதயத்தில் தந்து நிறைவாக தாகம் இல்லாமல், பசி இல்லாமல், அழுகை இல்லாமல், கவலை இல்லாமல், கண்ணீர் இல்லாமல், பயம் இல்லாமல் வெற்றியின் வாழ்க்கையை கொடுக்கும்படி இந்த பரலோக தேவன் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த உலகம் சார்ந்த விஷயங்களை, மதம் சார்ந்த விஷயங்களை, மதம் தனி, அதை நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, வீட்டில் மதத்தில் கோயில்களில் அது நடக்கட்டும். ஆனால் ஒரு ஆன்மீகவாதின்னு சொல்லும்போது, ஒரு ஆவிக்குரிய பிள்ளைன்னு சொல்லும்போது ஒவ்வொருத்தரும் தனியாக என்ன செய்யணும் சொல்லுங்களேன். ஒரு திருமண வாழ்க்கை எடுத்துக்கோங்களேன். திருமண வாழ்க்கையை எடுக்கும்போது அவங்க குடும்பத்தை விட்டுட்டு ஒரு பெண் சொல்கிறா, என் தாய் தகப்பன் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் உன்னோட என்ன செய்ய வாழ்கிறதுக்கு என்ன செய்கிறேன், சம்மதிக்கிறேன். இனி எனக்கு நீ தான் எல்லாம், நீ தான் எனக்கு, நீ எங்கே இருக்கிறே நான் இருக்கேன், நீ என்ன சாப்பிடுறியோ அதை சாப்பிடுதேன், உனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் இன்பத்துலேயும் துன்பத்துலேயும் எல்லா நலத்துலேயும் நோயிலையும் நான் உனக்கு என்ன செய்ய பிரமாணிக்கம் இருந்து அவங்க கூட வாழ்வுன்னு சொல்லி வாக்கு கொடுத்து ஒரு திருமணம் நடந்து அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இவங்க அந்த அப்பா அம்மா விட்டு, அந்த பெண் அந்த அப்பா அம்மா உறவுகளை விட்டு என்ன செய்கிறாங்கன்னா ஒரு குடும்பத்தில் வாழ்கிறது மாதிரி கடவுளுக்கு ஒரு மனுஷன் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து எல்லா சூழ்நிலையும் என்ன செய்யலாம், கடவுளை அழைத்து கடவுளுடைய அனுமதியோடு இந்த பூமியில் ஒரு மனுஷன் வாழும்போது அந்த பரலோக தகப்பன் நினைக்கிறார்னா, அன்னைக்கு அந்த முதல் மனுஷன் ஆதாம் ஏவாள் கொடுத்த அதே இன்பத்தை, அதே சந்தோஷத்தை, அதே சமாதானத்தை, அதே நிறைவை, நிம்மதியை நினைக்கிறார்னா இன்னைக்கும் அவரை தேடுகிற மனிதனுக்கு அவரை விசுவாசிக்கிறதுல கொடுத்து கொண்டே இருக்கிறார். கைதிகளை பார்ப்போம். நல்லா இதைத்தான் நம்ம சங்கீதம் 103 பார்க்குறோம். என் ஆத்மாவே கர்த்தரை, அதை வாசி பார்ப்போம் மறுபடி. சங்கீதம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும். உன்னை எப்படி தாயின் கருவில் உன்னை படைச்சிருக்கிறாரு, சிரிச்சிருக்கிறாரு, கண்ணை கொடுத்து, காதை கொடுத்து, உனக்கு பல்லை கொடுத்து, உனக்கு மூக்கை சுவாசிக்கிறதுக்கு மூக்கை கொடுத்து, காற்றை கொடுத்து, உள்ள நுரையீரலை கொடுத்து, கிட்னி கொடுத்து, இந்த உடலுக்குள்ள கோடிக்கணக்கான செல்கள், உயிர் அணுக்களை கொடுத்து, கை கால் இப்படி எல்லாத்தையும் சிருஷ்டித்து உண்டாக்கி என்ன அழகா உங்க சாயல்ல இதே மாதிரி ஆவி ஆன்மா, ஆவியை கொடுத்து, ஜீவனை கொடுத்து, ஆன்மாவை கொடுத்து, அறிவு, எது நல்லது எது கெட்டது, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிற அந்த ஞான அறிவு எதில் இருக்குன்னா ஆன்மாவில் தான் இருக்கு. வேணும் வேண்டாம் இது பண்ணக்கூடிய தீர்மானம் எடுக்கக்கூடிய அந்த ஆற்றல் அறிவு எதில் இருக்குன்னா ஆன்மாவில் தான் இருக்கு. இவ்வளோ பெரிய விஷயத்தை என்ன செஞ்சிருக்கிறேன்னு சொன்னால், எனக்கு தந்து என்னை மனிதனாக மனுஷியாக படைச்சிருக்கிறேன். கைதிட்டங்களமாக பொண்ணாக கடைகள் கட்டி நான் கேட்குறேன், தாய் வயிற்றுலாம் வந்த இந்த தாய் வைத்த தாய் எந்த தாயாவது உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் இதெல்லாம் கொடுத்தீங்களா, கண்ணை கொடுத்தீங்களா? அம்மா கல்யாணம் முடிச்சு குழந்தை விட்டவங்கள நீங்களாம் உங்கள்கிட்ட கேட்குறேன், உங்கள் பிள்ளைக்கு நீ கண்ணை உண்டாக்குனியா, பல்லை உண்டாக்குனீங்களா? கீழே விழுந்து ஒரு பல்லு உடைஞ்சி வச்சுன்னா அந்த உடைஞ்ச பல்ல உங்களால் சரி பண்ண முடியுமா? நல்லா கவனிங்க. அதனால எவ்வளவு அழகாக அற்புதமாக, அதனாலதான் சொன்னேன், ஆத்துமாவே அவர் செய்த சகல உபகாரங்களையும் நன்மைகளையும் நினைச்சாத இதை நீ நினைச்சனா உன்னை எப்படி அழகா படைச்சிருக்கிற, எப்படி உன்னை உருவாக்கியிருக்கிறாரு, நீ படைச்சதை நீ நினைச்சு பார்த்தாலே உனக்குள்ள பயம் வராது, உனக்குள்ள கவலை வராது, உனக்குள்ள பசி வராது, உனக்குள்ள தாகம் வராது, உனக்குள்ள பாவம் வராது, உனக்குள்ள நீ சொல்லிட்டு சாத்தா வரமாட்டான். ஏன்னா நீ படைத்தவரை சிருஷ்டிகளை நினைத்துக் கொண்டிருக்கிறார். கைதிகளை பார்ப்போம். நல்ல கைதி செய்வோம். அவர் சொல்றாரு, அவர் நம்முடைய பாவங்களை, பாவம்னா என்ன, படைச்சவரை, சிருஷ்டித்தவரை, இத்தனை கொடுத்தவரை, ஜீவனை கொடுத்தவரை நீ நினைக்காம இடையில வந்து அதை தேடிட்டு இருக்கிற. இதைத்தான் கொலோசியர்ல
2ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம். செல்ல நான் அனுப்பின மறுபடியும் வாசித்து பார்ப்போம். மனிதர்களுடைய பாரம்பரியங்களுக்கும் உலக நூல் கோட்பாடுகளுக்கு பொறிந்ததும் கிறிஸ்துநாதருக்கு பொருந்தாததுமான தத்துவ சாஸ்திரத்தாலும் சொல்றாரு மாயமான தந்திர நியாயங்களாலும் ஒருத்தரும் உங்களை ஏய்க்காதபடிக்கு, ஏமாத்தாதபடிக்கு, உங்களை வஞ்சிக்காதபடிக்கு நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். தந்திர நியாயங்கள் என்பதால் கொலோசியர் எடுத்த அந்த சபையில கொலோசியர் மக்களுக்கு அந்த இவங்கள்ட்ட இருந்த 2 வகையான காரியங்களை பிரிச்சு பேசுறாங்க. தப்பான போதகங்களை குறிக்கிறது. அதாவது இயேசுநாதர் அல்ல, சம்மனசுகள் தான், புனிதர்கள் தான். ஒவ்வொருத்தரும் ஒன்று நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்துக்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா முருகங்கிறாங்க, ஐயப்பங்கிறாங்க, காளிங்கிறாங்க. இப்படி நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்னா சில உலக ரீதியான தெய்வங்கள். ஆட்சியில் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் தூதர்கள், மிக்கலையார் சம்மனசு, அப்புறம் அந்தோனியார், சபரியார், இவங்கள்லாம் புனிதர்கள். அந்த கடவுளுடைய ஆவிய அபிஷேகத்தை பெற்று அந்த பிதாவுக்கு தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து அவர் ஒரு வார்த்தை என்ன சொல்வதோ அதுபடி வாழ்ந்த புனிதர்கள், பரிசுத்தவான்கள். இன்னைக்கு பரலோக பிதாவோடு தேவனோடு என்ன செய்திருக்கிறாங்கன்னா மகனாக அங்கே என்ன செய்திருக்கிறாங்க, மகளாக அங்கே அந்த ஆன்மா என்ன செஞ்சிருக்குன்னா இன்னைக்கு இறைவனை தொழுது ஆராதித்துக் கொண்டிருக்கக்கூடிய பரிசுத்தமான கூட்டம். இவங்களால் என்ன செய்ய முடியாதுன்னா பாவங்களை ரட்சிக்க முடியாது, சாபத்திலிருந்து நம்மளை என்ன செய்ய முடியாது, மீட்க முடியாது. இதை இந்த மதத்தினுடைய சில போதகர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இவங்க உங்களுக்கு விடுதலை தருவாங்க, இவங்க உங்களை ரட்சிப்பாங்க, இவங்க உங்கள் காணாமல் போன அந்தோனியார் என்ன செய்வார்னா காணாமல் பொருட்களை என்ன செய்வார், காட்டி கொடுப்பார். இப்படியெல்லாம் சொல்லி இந்த இயேசு கிறிஸ்துவை படைத்தவரை பிதாவை நாம் பார்க்காதபடி வழிபடாதபடிக்கு இந்த மத சடங்காச்சாரத்தில் நம்ம நினைச்சிருவாங்க. இதை இப்போ வந்திருக்கிற போப்பு அழகாக சொன்னார். முன்னாடி மரியாளும் ரட்சிக்கிறதுக்கு அவங்க ஒருத்தங்க அப்படிங்கிறத நினைச்சிருந்தாங்க. ஒரு கருத்து, ஒரு இது இருந்துச்சு. ஆனால் இப்போ அந்த போப்பு சொல்கிறாரு, ரட்சிக்கிறதுக்கு பாவங்களை மன்னித்து ஒரு மனிதனை ரட்சிக்கக்கூடிய பவர்ங்கிறது நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு மட்டும்தான் இருக்கு, மரியாளுக்கு இல்லை என்பதை தெளிவாக ஒரு பத்திரிகையில் எழுதியிருக்கிறாருன்னா இப்போ அவர் எழுதியிருக்கிற வெளியிட்டிருக்கிறார். அந்த போப்புக்கு ஒரு கைதிட்டுங்கள அவரை அன்வேஷிக்கிற ஆண்டவர் இன்னும் தன்னுடைய ஆவியான சத்தியத்தை இந்த திருச்சபையை வழிநடத்தக்கூடிய ஞானத்தை, ஆற்றல், சக்தியை குறித்து தெரிவிச்சு வழிநடத்த இப்படி வரணும். திருச்சபையில் போப்புகள், பிஷப்புகள், ஃபாதர்ஸ் வந்துட்டாங்கன்னு சொன்னால் மக்கள் என்ன ஆயிடுவாங்கன்னு சொன்னால் அந்த பரலோக பிதாவை படைத்தவரை, சிருஷ்டிகரை ஆராதித்து தொழுது அவர் வீட்டில் ஒவ்வொருத்தரும் யோசுவா இப்போ நானே வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம், கர்த்தருடைய நாமத்தை நிச்சயமோ. இது எல்லாரும் வீட்டில் பண்ண வேண்டியது. சபையில் சில காரியங்கள் நடந்து போகுது. அதை நம்ம இப்போ என்ன செய்ய முடியாதுன்னா விவரிக்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு உலகம் எங்கும் இன்னைக்கு பரவி இருக்கிற சபை இந்த கத்தோலிக்க சபை. இந்த கத்தோலிக்க சபையுடைய நிறைய விஷயங்கள்லாம் அந்த கடவுளுக்கு ஏற்ற விஷயங்கள் நிறைய இருக்குது. சில விஷயங்கள் அது இந்த மனுஷர்களுக்காக தான். இப்போ இந்த சிதம்பரத்தில் இருக்க சாமியார் இந்த சப்பர் தூக்குறது எனக்கு பிடிக்கல, திருவிழா கொண்டாடுறதெல்லாம் பிடிக்கல, உங்களுடைய விருப்பத்துக்காக தான் நான் என்ன செய்கிறேன். ஏன்னா இந்த மக்களை மீறி அவங்களால என்ன செய்ய முடியல, ஏன்ட்ட யாரும் என்ன செய்ய முடியாது. அங்கே அவங்கள என்ன செய்ய, நாங்கள் சொல்கிற மாதிரி சப்பரம் தூக்கணும், சப்பரத்தை மந்திரிக்க வரையா வரலையா, திருவிழாவுக்கு நீ என்ன செய்யறியா, நேரம் இந்த மாதிரி சாமியார் கூப்பிடுறியா, இல்லைன்னா நீ என்ன செய்யக்கூடாது, உடனே கம்ப்ளைண்ட் பண்ணி இவரை மாற்றுவாங்க. அதனால் அவங்களாம் என்ன செய்ய முடியாதுன்னா உண்மையே சில விஷயங்கள் இருந்தால் தெரிஞ்சால் கூட பேச முடியாத ஒரு கட்டுக்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா அந்த மத கட்டுக்கள் என்ன செஞ்சுருக்கு. என்ன சொல்கிறாங்க, நீங்கள் பேசுகிற மாதிரி என்ன செய்ய முடியாது, எங்களால் பேச முடியாது, பேசினா என்ன செஞ்சிடும், பெர்க்மன்ஸ் பாருங்க மாதிரி நாங்கள் என்ன செய்யணும், வெளியே தான் இருக்கணும். இந்த ஐயர் சொல்கிறாரு, உங்கள் பாஸ்டர் என்ன செய்கிறாரு பழனிசாமிகிட்ட, அவர் உங்கள் பிரதர் என்ன செய்கிறாரு, அவர் வாட்டில் எல்லாத்தையும் ராமாயணம், மகாபாரதம் எல்லாத்தையும் போட்டு இழுத்து என்ன செய்கிறாரு, அவர் பேசுறது நியாயமாக. இதை நாங்கள் பேச முடியாது, நாங்கள் பேசினா எங்கள் பொழப்பு என்ன செய்யணும், போயிடும். அதனால் எல்லாருக்கும் தெரியும், உண்மை சத்தியம் எல்லாருக்கும் தெரியும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும், விடுதலையாக்கும். அதனால் இன்னைக்கு போப்பு இன்னைக்கு இது பண்ணியிருக்காரோ அவருக்கு எவ்வளோ எதிர்ப்புகள் இருக்குங்கிறது
தெரியாது. இங்கே எதிர்ப்புகள் நிறைய தெரிவிப்போம். எனக்கே ஏகப்பட்ட எதிர்ப்புகள்லாம் வரும். நான் என்ன சொல்கிறேன்னா, ஒன்றை படைச்சது யாரு? அதனால இங்கே சொல்கிறாரு, இந்த 2 விதமான தேவ தூதர்கள் மற்ற இந்த பூமியில் அவதார புருஷர்கள், இந்த அவதார புருஷர்கள்னு சொல்லும்போது தான் மற்ற இதில் யார் புனிதர்கள் வருவாங்க. மற்ற இந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா முருகன், ஐயப்பன், ஸ்ரீராமர் இவங்கெல்லாம் எதில் வர்றாங்கன்னா அவதார புருஷர்கள். ஆனால் படைச்ச கடவுளுங்கிறது வேற, சிருஷ்டிகர் என்பது வேற. இவங்க யாரும் கிடையாது. கடவுள் தன்மையை உடையவர்கள். காத்திருந்து தவம் இருந்து இந்த உடலுடைய ஆசைகளை அடக்கி, ஐம்புலன்களை அடக்கி, மறுபடியும் தன்னுடைய மனசை சிந்தனையை அந்த உலகத்துக்குள்ளே விடாமல், இந்த மாயைக்கு கையளிக்காமல் அந்த படைச்ச கடவுளுக்கு தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள். ஒரு கைத்தட்டுகள் அந்த மகான்களுக்கு பரிசுத்தாங்க. நீங்கள் எப்படி புனிதர்கள் அந்தோனியார், சவரியார், செவிஸ்தியாரை இது பண்ணுறீங்களோ, இந்துக்களுக்கு அவங்க யார்? ஐயப்பன், அந்த முருகன், மற்ற ஸ்ரீராமர் இவங்கெல்லாம் இந்த மாதிரி புனிதர் லிஸ்டில் வருவாங்க. அதனால தான் இத்தனை வேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மளை சூழ்ந்து நிற்க, நம்மளை எளிதில் பயப்படுத்தக்கூடிய பாவத்தை உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை தூக்கிறவரும் அதை நிறைவேறி செய்கிறவருமாய் இயேசு கிறிஸ்து மேல் கண்களை பதிவேன். அதனால் இந்து சகோதரர்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் இந்து மதம் வேணால் இந்து மதத்தில் இருந்து போகலாம், ஆனால் உங்களுக்கு மீட்பு அளிக்கிறது, இந்த விவேகானந்தர் சொல்கிறார், முக்தி அளிக்கிறதுக்கு உனக்கு மீட்பு அளிக்கிறதுன்னு சொன்னால், இந்த உலகத்தில் 33 கோடி தேவர்கள் இருந்தாலும் இந்த இயேசு ஒருவரால் மட்டும்தான் உனக்கு இந்த பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து உனக்கு மீட்பை, விடுதலை செய்ய முடியும், அளிக்க முடியுங்கிறத ஒரு இந்து ஒரு துறவி எரிசரார்னா மதத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய விவேகானந்தர் சொல்கிறார். இதை ஞானதேவ புஸ்தகத்தில் அழகா நிறைய நான் ஏற்கனவே இதை பற்றி பேசியிருக்கேன். அதனால் அன்புக்குரியவர்களே, இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க, ஞானமாக இருங்க. ஒரு காலத்தில் நான் என்ன செஞ்சேன், 16 வயசு வரைக்கும் நான் என்ன இதில் இருந்தேன்னு சொன்னால், இந்த மத ரீதியான இந்த வேதங்கள், இந்த சபையினுடைய சடங்காச்சாரங்கள், அந்த சடங்குகள், இந்த திருவிழாக்கள், மற்ற இந்த இதில் என்ன செஞ்சோம்னு சொன்னால் மூழ்கி இருந்தோம். ஆனால் ஒரு நாள் ஆண்டவன் கண்ணை திறக்கிறார். இந்த கண்ணை திறக்கிறார், இந்த சாபத்திலிருந்து, பாவத்திலிருந்து மீட்கிறதுக்கு. ஏன்னா எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்து ஏசுனார சிலுவையில் இணைஞ்சிட்டாங்க, கொண்டுட்டாங்க, அவர் இணைஞ்சிட்டாங்க, அடக்கம் பண்ணிட்டாங்க. அதனால இந்த இயேசுவால் என்ன செய்ய முடியாது, அந்தோனியாரால் தான் முடியும், சவரியாரால் தான் முடியும். இந்த மிக்கேலியார் ஜார்ஜியார், எனக்கு வந்து ரொம்ப மனசுக்கு பிடிச்சது யாருன்னா ஜார்ஜியார், வர்கீஸ் புண்ணியார். அவர் தான் அந்த பறவைனால என்ன செய்வார். எனக்கு இந்த ஈட்டி அருவா வச்சு இது பண்ணுறவங்க தான் என்ன செய்யும், கப்புன்னு ரொம்ப பிடிக்கும் இடையிலா. ஏன்னா அந்த அடிக்கிறது, வெட்டுறது இதில் தானே. ஆனால் மன்னிக்கிறது, அன்பு செய்கிறது, ஒரு எதிரிக்கு என்ன செய்யணும்னா இறக்கம் காட்டுறது எல்லாம் யார்கிட்ட கற்றுக்கிட்டேன்னு சொன்னால் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவத்தில் கற்றுக்கணும். நல்ல கைதி பேசி இயேசு பேசி கரங்கத்திட்ட பேசி. அதனால் அன்பாக இருக்கிறது, அமைதியாக இருக்கிறது, பொறுமையாக இருக்கிறது, எவ்வளவு பெரிய துரோகியையும் மன்னிக்கக்கூடிய இந்த தன்மையை இந்த பாவனையை, இந்த சுவாபத்தை கொடுத்தது யாருன்னு சொன்னால் இயேசு மட்டும்தான். அதனால் இன்னைக்கு நான் மற்ற சுப்பிரமணிய ஞானியார் எங்கள் தாத்தா அவங்க தான் நினச்சி ஊரில் ஆடிட்டு இருப்போம், அவங்களோடலாம் என்ன செய்யணும், சேர்ந்துக்கணும். அதான் மத சடங்காச்சு. இந்த மாயையில், இந்த கவர்ச்சியில என்ன செய்யாத விட்டல் வாசி செல்ல. சுவிசேஷத்தோட, சுவிசேஷங்கிறது இயேசு கிறிஸ்து மட்டும்தான், பிதாவாகிய தேவன் மட்டும்தான் கடவுள். அதனால ஒன்றான மெய்தேவனாகிய உண்மையும் நீ அனுப்பின இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிப்பதே நித்திய ஜீவன். இதை தெளிவாக நிச்சயம் பைபிள் நமக்கு சொல்லுது. அதனால இந்த பழைய ஏற்பாடு, இந்த நியாயப்பிரமாணங்கள், இது எல்லாத்தையும் விட நமக்கு யார் நிறைவு தர்றது, நிம்மதி தர்றது, சந்தோஷத்தை தர்றதுன்னு சொன்னால் அந்த கர்த்தரா இயேசு கிறிஸ்து, அந்த நாமம் அவர் மட்டும்தான்ங்கிறத இதில் என்ன செய்யறாருன்னா கொலோசி சபைக்கு அவர் தெளிவாக சொல்றாரு. வாசிக்கிட்டதில் இருக்கு. பழைய ஏற்பாட்டினுடைய முறைமைகளை அவசியம் அனுசரிக்க வேண்டும் என்பதுமான போதகங்களாம், பாரம்பரிய சம்மன்சுகள் நம்முடைய இரட்சகர் என்பதும் சர்வேஸ்வரனால் அல்ல, மனிதனால் உண்டான போதகமானது. சம்மன்சுகள் நம்மளை இன்னைக்கு சில இடத்துல சொல்லுவாங்க, அறியா சில பாத சுகர் சொல்லுவாங்க, அந்தோனியாரின் பக்தர்களே, மிக்கேலியாருடைய பக்தர்களே,
மிக்கேலியார் உங்களுடைய இதை என்ன செய்கிறாரு, விடுவிக்கிறாரு, தீர்க்கிறாரு அப்படிங்கிறது. ஏன்னா இந்த மிக்கேலியார், இந்த கபிரியேல் தூதர், ரபேல் தூதர், மற்ற புனிதர்கள் எல்லாம் அந்த பரலோக தகப்பன், அந்த பரிசுத்த ஆவியானவர் இவர்களுக்கு என்ன சொல்கிறார்களோ அதை மட்டும்தான் இந்த பூமியிலே செய்கிறவர்கள் தூதர்கள். கைதிகளை பார்ப்போம், நல்ல கரையை கட்டி. இவங்க இஷ்டத்துக்கு என்ன செய்ய முடியாது, இவங்க இஷ்டத்துக்கு ஒன்றும் என்ன செய்ய மாட்டாங்க, சொல்ல முடியும். என்னால என்ன செய்ய முடியல, என் இஷ்டத்துக்கு ஒன்றும் என்ன செய்ய முடியல, பேச முடியல, என் இஷ்டத்துக்கு ஒன்றும் செய்ய முடியல, என் இஷ்டப்படி ஏதாவது பண்ணணும்னு நினைச்சா அங்கே உள்ளுக்குள்ள இடிக்கி. அதனால அந்த கடவுளுடைய விருப்பப்படி சித்தப்படி நடந்தவங்க தான் யாருன்னு சொன்னா இந்த மிக்கேலியார். மிக்கேலியார் பிதாவாகிய தேவன் என்ன உத்தரவிடுகிறாரோ அதை மட்டும் செய்கிறவர் தான். அங்கே போய் யுத்தம் பண்ணு, இதை முறியடிச்சுட்டு வா அப்படின்னு சொன்னால் அதை செய்கிறவங்க. கபிரியேல் தூதர் போய் இந்த செய்தியை சொல்லிட்டு வரணும், அதை சொல்லக்கூடியவங்க. இந்த அந்தோனியார் இந்த செய்தியை போய் இந்த மெசேஜ் இந்த இடத்துல என்ன இந்த மக்களுக்கு போதீங்கன்னா அந்த இடத்துல போதிச்சு அடி உதம் வந்தாலும் அடி உதையும் வாங்கிக்கிட்டு அந்த சுவிசேஷத்தை இயேசு கிறிஸ்துவை அறிவிச்ச அந்த பிதாவாகிய தேவனை தொழுது கொள்ள வேண்டும், வழிபட வேண்டும் சொல்லி அறிவித்த பரிசுத்தவான்கள். கைதிகளை பார்ப்போம், நல்ல கரங்களை கேட்கணும். அதனால இன்னைக்கு நிறைய கொஞ்சம் அந்தோனியாருடைய பக்தர்களே, மற்ற புனிதருடைய பக்தர்களே, முருக பக்தர்களே, உங்களுக்கு அவர் என்ன செய்கிறாரு, உங்களுக்கு விடுதலை தர்றாரு, அதிலிருந்து விடுதலை தர்றாரு, சித்துக்கு மரணத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை தர்றாரு சொல்கிறாங்கன்னா இதெல்லாம் நீங்கள் என்ன செய்யாதீங்க, நம்பாதீங்க. மரணத்திலிருந்து, நோயிலிருந்து, சகலவத்திலிருந்து விடுதலை கொடுக்க அவங்க யாரை வச்சு கொடுத்தாங்கன்னா அந்த ஒன்றான மெய்தேவன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கொண்டே இந்த மக்களுக்கு பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, பேயிலிருந்து விடுதலை கொடுத்து மக்களை நேசிறார்கள். அந்த பரலோக ராட்சியத்தில் பரலோக தவப்போடு சேர்த்தார்கள். நல்லா கைது பேசுவோம். ஆனால் இன்னைக்கு பூரா என்ன நடந்துட்டு இருக்கு சொல்லுங்க? இன்னைக்கு பூரா என்ன நடந்துட்டு இருக்கு? அதான் வழிபாடு. அதைத்தான் இங்கே சொல்ல விட்டதில் வாசிப்போம். சர்வேஸ்வரனால் உண்டான பாரம்பரிய வழக்கங்களுக்கு விரோதமாய் அப்போஸ்தலர்கள், இந்த அந்தோனியாராக இருக்கட்டும், சவரியாராக இருக்கட்டும், இந்த சாட்சியாராக இருக்கட்டும், இந்த பவுல் அப்போஸ்தலராக இருக்கட்டும், இந்த பைபிளில் வேதத்தில் உள்ள எந்த அப்போஸ்தலர்களும் இதை போதிப்பது இல்லை. உலக நூல் கோட்பாடுகள் திவ்ய கர்த்தருடைய காலத்துக்கு முன்னிருந்த உலக ஞானிகளும் லௌகீகமான சில யூத ஞானிகளும் கற்றுக் கொடுத்த ஞானம் இப்போது சின்னப்பர் போதிக்கிற, பவுல் போதிக்கிற கிறிஸ்துநாதருடைய ஞானத்துக்கு ஒவ்வாததும், இதோடு அதை ஒப்பிட்டால் பாடசாலையில் நல்லா கவனிச்சு, 1ஆம் கிளாஸ் பிள்ளைகள் பள்ளிக்கூடத்தில் போய் 1ஆம் கிளாஸ் பிள்ளைய வாய்ப்பாடு படிக்க பார்த்தீங்களா? ஆனா ஆவனா ஏபிசிடி ஏபிசிடின்னு படிக்க பார்த்தீங்களா? இதுக்கு ஒப்பனையானது அப்படிங்கிறத யார் சொல்கிறா? பவுல் சொல்கிறார். இதுக்கு ஒன்று உங்கள் பைபிளுக்கு வச்சிருக்க கையில் இருக்கக்கூடிய பைபிள் என்ன செய்யாது, இது இருக்காது. இது 92ஆம் வருஷம் 1929 மொழிபெயர்க்கப்பட்ட மொழிபெயர்ப்பு இந்த பைபிள். இதை நீங்கள் என்ன செய்ய முடியும்னா அந்த பைபிள் இதை டவுன்லோட் பண்ணி வேணால் நினைச்சிக்கலாம். அந்த பைபிளை நீங்கள் என்ன செய்யலாம், இதில் படித்து பார்க்கலாம். அதனால் இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் இப்போ தேடி எடுக்கிறேன்னு சொன்னால் இன்றைக்கி என்ன சொல்லியிருக்கு, இன்றைக்கி மக்களுடைய பிரச்சனை என்ன? இன்றைக்கி மக்கள் பாவத்திலையும், நோயிலையும், கஷ்டத்துலேயும், கடன்லையும், வருத்தத்திலையும், வேதனையிலையும், பயத்திலையும் வாழ்ந்துட்டு இருக்காங்களே, நிம்மதியெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்களே. எவ்வளோ வேலை பார்த்து சம்பாதிச்சாலும் அது தங்க மாட்டேங்க, எல்லாம் கடன்லேயும் கஷ்டத்தில் தாங்க இருக்கிறாங்க. காரணம் என்ன? வீட்டில் பார்த்தா எல்லாருமே சண்டை, புருஷ பொண்டாட்டிகளே சண்டை, தாய் தகப்பனுங்களே சண்டை, அக்கா தம்பிகளே சண்டை, எல்லாம் எப்படின்னு சொன்னால் ஒரே பிரச்சனையில் இருக்குது. இதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் ஒன்றே ஒன்று, அந்த படைச்சவரை சிருஷ்டி இடத்துல போய் இவங்க உட்காராமல் அவருடைய அன்பை, அந்த அருளை பெறாமல், ஒளியை பெறாமல், மனுஷன் இந்த உலகம் காட்டுகிற வழியிலே, மத சடங்காச்சாரங்களுடைய வழியிலே போகிறதுனால அத்தனை பிரச்சனைகள் நடக்குது. எத்தனை பேருக்கு விளங்க தெரியல. அதே 9ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது தெளிவாக சொல்லுவாங்க. ஏனெனில் தெய்வத்துவத்தின் நல்ல கடவுளுடைய அந்த தன்மையெல்லாம், சம்பூர்ணம் எல்லாம்
அவரிடத்துல அது இயேசுவினிடத்துல சரீர பிரகாரமாய் அந்த கடவுளுடைய பிதாவாய தேவனுடைய தன்மைகள், பாவனைகள், அந்த தெய்வீகம், அந்த பரிசுத்தம், ஆற்றல், வல்லமை எல்லாம் யாருக்குள்ள இருக்குன்னு சொன்னா இயேசுக்குள்ள இருக்கு. கடவுளுடைய அத்தனையும் மனுஷனாக இந்த உலகத்தில் அவர் வந்த பிறந்தாலும் ஆனால் தெய்வீகம், தெய்வீகம் அனைத்தும் அந்த இயேசுக்குள்ளே நிறைந்திருக்கிறது. விடல் வாசி மனுஷ சுவாபம், தேவ மனுஷ சுவாபம் இயேசுநாதரோடு தெய்வீக சுவாபம் ஒன்றித்திருக்கிறபடியால் தெய்வீக மகத்துவம் எல்லாம் அவரிடத்திலே செயல்பட்டிருந்தது, வசித்திருந்தது என்பது அர்த்தமே ஒழிய தெய்வீகம் மறுரூபமாய் மாறி போனது என்பது அர்த்தம் அல்ல. அதனால் நீங்கள் எல்லாம் கவனிச்சுக்கணும். அந்த தெய்வம் தான், படைச்சவர் தான், பிதாவாகிய தேவன் தான் நினைச்சார்னா மனு அவதாரமாக இந்த மனுஷனோடு மறுபடியும் தொடர்பு கொள்வதற்காக மனிதன் இந்த பாவத்தில் இருக்கிறவனை மறுபடியும் புனிதனாக்கி நீதிமானாக்கி தன்னோடு அந்த வான்வீட்டிலே அந்த நம்முடைய குடியிருப்பு எங்கே இருக்கு? பரலோகத்தில் இருக்கிறது. அந்த பரலோகத்தில் அந்த குடியிருப்பில் நம்ம இருக்கணும்னு சொன்னால் மறுபடியும் அந்த பிதாவாகிய தேவனை மனுஷனாக அந்த இயேசு என்கிற நாமத்தில் இயேசுங்கிற பேர் அவரே உற்பத்தியாகி அந்த தெய்வீக தன்மை அந்த இயேசுநாதரை கொடுத்து அவர் இந்த பூமியில் நேசிட்டார்னா கடவுளை நானும் என் பிதாவும் ஒன்றாயிருக்கும். நான் வேறு அவர் வேறு அல்ல. நானும் அவர் என்னதான் ஒன்றுதான். என்னை காண்கிறவன் என் பிதாவை காண்கிறான். அன்னைக்கு இயேசு சொன்னான். கைதி சொன்னாங்க இயேசு சொன்னார். அதனால் இப்போ என்ன இதில் பிரச்சனை அப்படின்னா படைப்பை நாம் என்ன செய்யணும்னா அந்த அதான் சொல்கிறாங்க மற்ற சடங்காச்சாரங்கள், திருவிழாக்கள், இந்த இன்னும் சொல்கிறேன் இந்த பெண்டைகாசு இதையும் சொல்கிறேன் கைதிட்டீங்க. அதான் பெட்மான்ஸ் பாட்டு ரைட்டு தான். ஏசப்பா உம்மை தேடி வந்தேனே அவர் நிறைஞ்சி அவர் மனசை ஆண்டவருக்கு கொடுத்து அவர் மனசில் பட்டதெல்லாம் அவருக்கு ஒப்பு கொடுத்து அறிக்கை பண்ணி ஒரு நினைச்சதாக பாடுறாரு. ஆனால் நம்ம இப்போ பாடுறோம்னா எது எப்படி பாடுறோம் சொல்லுங்க? நம்ம இப்போ இந்த பாட்டை எப்படி பாடுறோம்? சடங்காச்சாரமாக ஏதோ பாடுறாங்க, பாட சொல்கிறாங்க, நம்ம நினைச்சணும் பாடுன்னு பாடிட்டு இருக்கோம். இதுதான் எனக்கு மத வழிபாடு. ஆனால் இந்த ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறது என்னன்னா நீங்கள் தனியாக உட்காந்து இதை உணர்ந்து இந்த மாதிரி என்ன செய்வீங்கன்னா இசப்பா உன்னை தேடி நெஞ்சிருக்கிறேன், வந்திருக்கிறேன், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கிறேன். இப்போ அதை விட்டுட்டேன், கோபத்தை விட்டுட்டேன், கவலையை விட்டுட்டேன், பயத்தை விட்டுட்டேன், அழுகிறதை விட்டுட்டேன், இருப்பனா பிழைப்பனா சாவனா அப்படிங்கிற இந்த சந்தேகம்லாம் இப்போ இல்லை. ஏன்னா எனக்கு எல்லாம் நீதான், என் கோட்டையும் நீதான், என் அரணும் நீதான், என் பாதுகாப்பு நீதான், என்னை வாழ வைக்கின்ற தெய்வமும் நீதான். நீ எனக்குள்ள இருக்கிறபடினால எனக்கு கவலை இல்லை, எனக்கு மரணம் இல்லை, எனக்கு தோல்வி இல்லை, எனக்கு துக்கம் இல்லை, எனக்கு வறுமை இல்லை, எனக்கு சஞ்சலம் இல்லை. நான் இந்த பூமியில் எப்படி வாழ்வேன்? நீர் நிறைவுள்ளவராய் வாழ்ந்தது போல நானும் நிறைவாய் வாழ்வேன். கைதிக்கு நிச்சயம். இதுதான் யாருடைய வாழ்க்கைன்னா நீ தனியாக உட்காந்து இப்படி ஆண்டோட சமூகத்தில் உட்காந்து நீ இப்படி என்ன செய்யணும்னு சொன்னால் இறைவனோடு இந்த ஆன்மா என்ன செய்யணும்? என் ஆத்மாவே கர்த்தரை, என் முழுவலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை இல்லை தனித்து நீங்கள் எப்படி உள்ளுக்குள்ளே உங்களுக்கு பிரச்சனை என்னங்கிறது இப்போ நான் மத வழிபாடு நானும் ஒரு வழிபாடு நடத்துகிறேங்க. இப்போ நாங்கள் ஒரு பாட்டை பாடுவேன், நீங்கள் அந்த பாட்டை பாடி போவீங்க. நாங்கள் ஒரு ஜெபத்தை அடிச்சுவேன், நம்ம எல்லோரும் கை வந்து ஜெபம் பண்ணுவோம், ஒன்று ஒரு ஜெபத்தை பண்ணுவோம், அதே நீங்களும் ஜாதி அடிச்சுட்டு போவீங்க. இதுக்கும் உங்கள் வாழ்க்கைக்கு ஏதாவது சம்மந்தம் உண்டா? வாய் தொண்டைக்கு மேலே அழகாச்சு, தொண்டைக்கு மேலே வாயில் நம்ம சொல்லிட்டு போகிறோம். இது ஆத்மாவிலே ஆவியிலே நீங்கள் தனித்திருந்து, அதான் சொல்ல ஒரு ஆன்மீகவாதினா யார், ஒரு ஆவிக்குரியவங்கன்னா யாருன்னா தனிமையிலே இறைவனோடு உறவாடக்கூடிய பேசக்கூடிய
தன்னுடைய பாரத்தை இறக்கி வச்சுட்டு அவர் நமக்கு கொடுக்கக்கூடிய இலைப்பாற்றியை, ஆற்றலை, சுகத்தை, பரிசுத்தத்தை, ஆற்றலை, வல்லமை, எனக்கு பலனை தந்திருக்கிறீர், சக்தியை தந்திருக்கிறீர், எல்லாத்தையும் நீங்கள் பண்ணுறீங்க, எல்லாம் தர்றீங்க. உபாகமத்தில் பார்த்தீங்கன்னா 8வது அதிகாரம் 17ஆம் வசனத்தில் சொல்லுவார், நான் இதை உண்டாக்கின செஞ்சேன்னு நீ யாரும் நிச்சயக்கூடாது. உபாகமம் 8வது அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்க பார்ப்போம். என் சாமர்த்தியமும் என் கைப்பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை, இந்த சொத்தை, இந்த வீட்டை, இந்த படிச்ச நான் இவ்வளவு பெரிய வேலைக்கு போயிட்டேங்கிறத சொல்லாமல், நீ உன் இருதயத்திலே சொல்லிக் கொள்ளாமலும் மிகுந்த எச்சரிக்கையா இருக்கு. நீ எல்லாரும் நீங்க என்ன பேசிட்டு இருக்கணும், நான் உண்டாக்குனேன், நான் இந்த வீட்டை கட்டினேன், கஷ்டப்பட்டு வீட்டை கட்டினேன், நான் வேலையை பார்த்து என்ன செஞ்சேன், உன்னை படிக்க வச்சேன், களவட்டி படிக்க வச்சேன், கல் உடைச்சு படிக்க வச்சேன், கஷ்டப்பட்டு நான் என்ன செஞ்சேன், நான் உன்னை என்ன செஞ்சிருக்கிறேன், இந்த அளவுக்கு நினைச்சிருக்கிறேன், உண்டாக்கிறேன்னு உன் இதயத்தில் நீ நினைச்சாத, சொல்லாத சொல்லாத. உன்னை உண்டாக்குனவரை உன்னை எப்படி உண்டாக்குனாருங்கிறத நீ இதயத்தில் சொல்ல ஆரம்பியா. வாசி வைப்போம். உன் தேவனாகிய கர்த்தர் யாரை நினைக்கணும், சிருஷ்டிக்கிற அவரை நினைக்கணும். அதை விட்டுட்டு நீ படைப்புகளை, அவதார புருஷர்களை, தேவர்களை, புனிதர்களை, இவங்களை நினைக்கணும். அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, அவங்க என்ன போதிச்சாங்க, அவங்க என்ன அந்த காலத்தில் அந்த காலத்தில் உள்ள மக்கள் என்ன வழிபாட்டில் என்ன பாரம்பரியத்தில் இருந்தாங்க, அவங்களுக்கு என்ன உபதேசித்து அவங்களை எப்படி மனம் திருப்பினாங்க அப்படிங்கிறத நீ நினைக்கணும். அவங்க எப்படி வாழ்ந்தார்களோ, புனிதர்களாக, பரிசுத்தர்களாக, இறை வார்த்தை கட்டுப்பட்டு எல்லாத்தையும் இழந்து தானம் பண்ணி தர்மம் பண்ணி வாழ்க்கையை அர்ப்பணித்து கடவுளுக்காக வாழ்ந்தது போல நம்ம எல்லாரும் அப்படியே அர்ப்பணித்து வாழ்ந்தால் மட்டும்தான் அந்த புனித ஸ்தலத்தில், அந்த பரலோகத்தில், அந்த தேவராட்சியத்தில் நம்ம நினைச்ச முடியும், கடவுளுடைய மகனாக மகளாக இருக்க முடியும். அதனால நான் புனிதர்களை நினைச்சு, அந்த பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை நினைச்சு, அவங்க எப்படி வாழ்ந்தாங்கிறத நினைச்சு அதன்படி வாழணும் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையை முடிவெடுத்து வாழணும்னு நினச்சதுனால தான் இன்றைக்கி நான் ஊழியக்காரனாக வந்து இணைஞ்சிட்டு இருக்கிறேன், ஊழியம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். என்னை யாரும் ஊழியத்துக்கு வாழ நினைச்சிக்கல, கூப்பிடுறாங்க. எவ்வளோ யார் கூப்பிட்டாலும் நிறைய மதங்கள் சபையில் கூப்பிடுது, எங்கள் சபைக்கு வந்துருங்க, எங்கள் சபையில் அவங்க சம்பளம் தான். நம்ம ஜெயமாலபாதர் கூட சொன்னார், நீ திண்டிவனத்தில் போய் என்ன செய்ய, வேதிக்கு படியப்பா, 3000-4000 சம்பளம் உனக்கு என்ன செய்யும். பிஷப் நம்ம ஜூடு பால்ராஜ் ஐயா அவருக்கு அந்த லெட்டர் இது பண்ண போகும்போது அவருக்கு பேசினார், ராஜ் நீங்கள் என்ன செய்யுங்க, நான் இன்னைக்கு என்ன செய்கிறேன், உங்களுக்கு லெட்டர் தானே, திண்டிவனத்தில் போய் நீங்கள் படிங்க, உங்களுக்கு சேலரி கிடைக்கணும், கத்தோலிக்க சபையில் நீங்கள் என்ன செய்யுங்க, இது பண்ணுங்கள், ஏன்னா உங்களுக்கு நான் லெட்டர் இது பண்ணி கொடுக்கணும்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும், இந்த காங்கிரிகேஷனில் நம்ம கத்தோலிக்க சபையில் நீங்கள் என்ன செய்யணும், இந்த மாதிரி இதில் படித்து நம்ம ஃபாதர்ஸ் படிக்கிற மாதிரி, வேதியில் படிக்கிற மாதிரி நீ படிச்சுட்டு வா, நான் உனக்கு என்ன செய்கிறேன். அப்போ தான் சொன்னேன், நான் படித்து ஊழியம் பண்ணுறதுக்கெலாம் வரல, நற்செய்தி அறிவிப்பதும் நல்ல செயல்களை செய்து என் மேலே விழுந்த கடமை, என் கடமையை கத்தோலிக்க சபையிலும் நான் செய்கிறேங்கிறதுக்கு, கத்தோலிக்க சபையில் எப்படி ஒரு பண்ணுறாருங்கிறதுக்கு, நான் பண்ணுறது உண்மைன்னு தெரிஞ்சால் இதுக்கு என்ன செய்யுங்க, கத்தோலிக்க விசுவாசத்தின்படி கத்தோலிக்க இதில் என்ன செய்கிறாரு, ஒரு ஊழியம் பண்ணுறாருங்க கொடுங்கன்னா கொடுத்தாரு. கத்தோலிக்க விசுவாசத்துக்குள்ள மக்களை வழிநடத்தி அநேக பேரை மனம் திருப்பி இதில் சபையில் என்ன சேர்த்து ஒரு செஞ்சுட்டு இருக்கிறாரு. உண்மையான ஒரு ஊழியத்தை செய்யக்கூடிய நல்ல ஊழியக்காரங்கிற ஒரு இதை என்ன செஞ்சிருக்கிறாரு. நம்ம ஜூடு பாலாஜி அதுக்கப்புறம் கொடுத்தாரு. முதல்ல படித்ததுக்கப்புறம் நான் நினைச்சிறேன் நான் அப்படின்னாரு. நான் படிச்சுட்டு ஊழியம் பண்ணுறதுக்கு கடவுள் என்கிட்ட சொல்லலை. நற்செய்தி அறிவிக்கிறதும் நல்ல செயலை செய்கிறது என் மேலே விழுந்த கடமை. இந்த கடமையை நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். நான் செய்கிறது சரியாக இருந்தால் கொடுங்க ஆண்டவரே, எனக்கு அப்பா தான் கூப்பிட்டேன், கொடுங்கப்பா, இல்லைன்னா விட்டுருங்க, ஆசீர்வாதம் பண்ணி விடுங்க, நான் போகிறேன். எனக்கு இந்த லெட்டரை வச்சு தான் என்ன செய்ய போகிறதில்ல, ஊழியம் பண்ண இத்தனை வருஷம் நான் பண்ணலை. அப்போ துறப்பார் தான் சொன்னார். அப்போ இந்த புதுவாழ்வு கத்தோலிக்க இதில் வந்து அவங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்காங்க. கத்தோலிக்க சபையில் ஊழியம் பண்ணுறது இந்த கத்தோலிக்க புதுவாழ்வு உள்ளவங்க தான் அப்படின்னு கொடுத்து இவங்க பரப்பி கலைஞ்சதுனால நம்ம மேலே ஒரு என்ன செய்தாங்க, இவர் கத்தோலிக்க சபையிலேருந்து என்ன செய்யலை, இவர் தனியாக பண்ணுறான்னு ஒருத்தர் சொல்கிறேன். இந்த மாதிரி பரப்பதாங்க ராஜி, நீங்கள் என்ன செய்யுங்க, நான் லெட்டர் தரேன், பிஷப்கிட்ட போய் என்ன செய்யுங்க, பேசுங்க, பிஷப் தருவார் அப்படின்னாரு. அப்போ தான் நான் என்ன செஞ்சேன்னா, அவர் சாமி இவர் நம்ம துறப்பாதர் எதுவும் கொடுக்கலன்னா அவங்களுக்கு மேலே பிஷப் என்ன செய்ய மாட்டார், மேலே கூப்பிட மாட்டார், ஏற்க மாட்டார். இந்த லெட்டரை பார்த்த உடனே அப்புறம் அண்ணாசாமி மற்ற ஜெயபாலம் பாதிரி இங்கே நம்ம திருத்தலத்துக்கு வந்து பூசை வச்சு நமக்கு எல்லா ஹெல்ப் பண்ண அத்தனை பேரையும் விசாரிச்சுட்டு அவர் உண்மையிலே 10 பைசா அவர் யார்ட்டையும் வாங்காமல் இவர் சேர்த்து வைக்காமல் அழகாக ஊழியம் பண்ணுறாரு. நிறைய இதுகளை மனம் திருப்பி ஞானசாமி கொடுத்து அங்கே நம்ம சிதம்பரம் பேரிசில் இணைஞ்ச மக்கள் இதாக இருக்கிறாங்க.
அப்படிங்கிறத இவங்கள்ட்டெல்லாம் விசாரித்து இவங்க சொன்ன உடனே அந்த லெட்டரை கொடுத்தார். நான் எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, அந்த நான் இதை பண்ணினேன் கட்டினேன் அப்படிங்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. கடவுள் என்ன நோக்கத்துக்கு அணிஞ்சிருக்கிறாரு? அந்த பிதாவாதியை படைச்சிருக்கிறாரு. இது அந்த ஜார்ஜியார், இந்த அந்தோனியார், இந்த சவரியார் இவங்க எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத படித்து, அவங்க வரலாறுகளை படித்து, அவங்க செஞ்ச ஊழியங்கள் என்ன அடிப்படையில் பண்ணாங்கிறத படித்து, அதுக்கப்புறம் நான் என்ன செஞ்சேன்னா, இன்றைக்கி இந்த சபைகள் இந்த மார்க்கங்கள் பண்ணுற மாதிரி பண்ணலாம் தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. நிறைய சபைகளில் போதிக்கிறத விட ஒரு பிரதர் என்ன செய்கிறாரு சொன்னால், மற்ற ரிஷிகள், மகான்கள், புனிதர்கள், மற்ற பரிசுத்தவான்கள் இந்த திரளான சாட்சிகளை வச்சு என்ன செய்கிறாரு, இவர் போதிக்கிறார். கரெக்ட் தான். ஆனால் இவங்க வாழ்ந்த வாழ்க்கையை எடுத்து பார்க்கும்போது இது யாரை வச்சு அவங்க ஊழியம் பண்ணாங்கன்னா, அந்த பரலோக பிதா அவர்களை வழிநடத்தினார். அந்த அபிஷேகம் அவர்களை வழிநடத்தியது. அவருக்கு அவர்கள் ஊழியம் செய்தார்கள். அவர்கள் யாருக்கு ஊழியம் செய்தார்களோ அதே தேவனுக்கு நானும் ஊழியம் செய்கிறேன். நான் பவுல் சொல்றார், நான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்ன செய்யுங்கள், என்னை இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவார்கள். கைதிகளமாக நல்லா கல்வி வழிபாடாதானே இதுதான் எழுதுன்னு சொன்னால் மனம் திரும்புதல். நீங்கள் எல்லாம் மதத்தில் ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதத்துக்கு போகிறாங்க. ஆனால் என்ன பண்ணி மத வழிபாட்டை பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த மதத்தினுடைய வழிபாடு என்னமோ இப்போ ஆர்சியில் ஜெபமாலை சொல்லணும், மற்ற மன்றாட்டுகளை சொல்லணும், மற்ற பிரார்த்தனைகளை சொல்லணும். இப்போ இந்த கைதட்டி ஜெபமான இந்த பெந்தைகோஸ்து சபையில் போய் எண்ணிக்கிட்டு பாட்டு பாடி அல்லையிலேயே சொல்லி எண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மத வழிபாட்டை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இங்கேயும் சிறதான், அங்கேயும். அந்த மதம் என்பது ஒரு சிறை. அவங்க என்ன சொல்லுவாங்களோ, அவங்க என்ன ஜெபம் பண்ண சொல்லுவாங்களோ, ஜெப குறிப்புகளை கொடுத்து இந்த ஜெப குறிப்புகளை என்ன செய்யுங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு இவங்க கொடுக்குறாங்க. இவங்க இந்த பிரார்த்தனை மன்றாட்டுகளை கொடுத்து இந்த மன்றாட்டுகளை என்ன செய்யுங்க சொல்லுங்க, எல்லாம் சரியாக போகிறாங்க. ஆனால் பைபிள் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, இந்த பிதாவாகிய தேவன் என்ன சொல்கிறாரு சொன்னால், நீ ஏன் மறைவில் இருக்கணும், ஏன் பாதுகாப்பில் இருக்கணும், என் வார்த்தையின்படி நீ வாழும்போது நடக்கும்போது நான் உன் கூட இருந்து உன்னை கரைபிடித்து வழி நடத்துவேன். கைதை செய்வோம். உலகதான் அவங்களையா? அதனால தான் இந்த கொலோசியரில் பவுல் இதை எழுதுகிறார். இதை பற்றி அலசும்போது பவுல் இதை தெளிவாக எழுதுகிறார். இந்த கோட்பாடுகளை கொலோசிய சபையில் இருந்துச்சு. அதனால் இந்த இதில் நமக்கு இன்றைக்கி நான் அவங்க கேட்குறேன், இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும், இயேசுவை விசுவாசிக்கணும், இயேசுடைய வார்த்தைப்படி வாழணுங்கிறதுக்கு மதம் எதுக்குன்னு கேட்குறேன், சடங்காச்சாரங்கள் எதுக்குன்னு கேட்குறேன். என்ன விளங்குதா விளங்கலையா? நீங்கள் இப்போ ராமேஜி மெட்ரா உங்கள் மாப்பிள்ளையே என்னை கணவனாக ஏற்றுட்டேன், அவர் கூட தான் நான் வாழ போகிறேன், அவர் கூட நான் இருப்போம். நீங்கள் என்ன வந்தீங்க, சொன்னையிலேருந்து எங்கே வந்தீங்க, என்ன சொந்த வந்தீங்க, யாரோட இருக்கிறீங்க? இதுக்கு இப்போ உங்கள் அண்ணன் தம்பி தேவையா? சொல்லுங்களேன். அப்பா அம்மா தேவையா? சொந்த பந்தங்க தேவையா? அந்த மதம் தேவையா? அந்த ஊர் தேவையா? ஊருக்காரங்களாம் நம்மளோட இருக்காங்க, யார் இருக்கா? சொல்லுங்களேன். வார்த்தையும் அப்பா தான் உங்க கூட இருக்கிறாரு. இது மாதிரி இயேசுக்கு உங்கள் வாழ்க்கையை இயேசுவை ஏற்றுக்கொண்டு, நீர் தான் என்னை ரட்சகர், நீ தான் என் மீட்பர், நீ தான் எனக்கு ஜீவனை தருவர், நீ தான் எனக்கு சுகத்தை தருவர், உங்களுடைய தழும்புகளால் நான் சுகமாகிறேன், எனக்கு மருந்து நீர் தான், எனக்கு மருத்துவர் நீர் தான், எனக்கு ஜீவன நீர் தான், எனக்கு சொத்து நீர் தான், எனக்கு பரலோகத்திற்கு வழி நான் வழி சத்தியமும் எல்லாம் நீர் தான். அப்படிங்கும்போது இந்த சடங்குகள்லாம் எதுக்குன்னு கேட்குறேன், இந்த மன்றாட்டுகள்லாம் எதுக்குன்னு கேட்குறேன், இந்த ஜெபக்குறிப்பெல்லாம் எதுக்குன்னு கேட்குறேன். விளங்குதா விளங்கலையா? அவன் ஜெபம் பண்ண தப்பு கிடையாது. ஆனால் என்ன தப்புன்னா, அவர்கிட்ட போகிறத விட்டுட்டு அவர்கிட்ட கேட்கறத விட்டு எதை கேட்டுட்டு இருக்கிறோம்? இதான் என்ன சொன்னாருங்கிறத நம்ம என்ன செய்யலைன்னா, இந்த அந்தோனியார் இவங்கெல்லாம் என்ன கற்றுக் கொடுத்தாங்கன்னா, நாங்கள் அவர் சொல்கிற பிரகாரம் செய்கிறோம், நீங்களும் அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க. கைதி செய்யுங்க. பெருமான் எழுதின பாட்டை நீ படிக்காது. உனக்குள்ள ஆண்டவர் என்ன புதிய பாட்டு ஆண்டவர் தருவார், புதிய வார்த்தைகளை என்ன செய்வார்? அவள் எழுதுனதல்ல, நீயே நிறுவோம், உனக்குள்ள எழுதுவார். நீ இப்படி செய், இதை போதி, இதை எப்படி நட, இதை பண்ணி அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்வார்னா உன் இருதயத்தில் பேசுவார். இதுதான் இன்னைக்கு உனக்குள்ள வேதம், வெளிச்சம், பைபிள். நான் அவருடைய வார்த்தையின்படி நடக்கும்படி இவர் தாவீது என்ன சொல்றாருன்னா, உங்களுடைய வார்த்தை என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு
அந்த வார்த்தைலாம் வரணும். ஆண்டவர் பேசணும். இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? இந்த பைபிளை வச்சுக்கிட்டு இதை படிச்சுக்கிட்டு இதை பேசன் பண்ணிக்கிட்டு மனசுல வெறுப்பு இருக்கு, வைராக்கியம் இருக்கு, கோபம் இருக்கு, பயம் இருக்கு, காமம் இருக்கு, குரோதம் இருக்கு, சண்டை இருக்கு, பிரிவினை இருக்கு, பொறாமை எல்லாம் இருக்கு. ஆனா இந்த ஆண்டவன் நம்மகிட்ட இப்ப பேசினார் சொன்னா, நீ இப்ப இந்த வருத்தத்தை வச்சிருக்கிற தப்பு சமாதானம் பண்ணிட்டு வா. அதுக்கு கீழ்ப்படியும் போது அந்த வார்த்தையின்படி நடக்கிறாய். அந்த வார்த்தையை உன்னை வாழ வைக்கும். கைதிட்டுகளை பார்ப்போம். நல்ல கரங்களை. அதனால இதெல்லாம் இருக்கட்டும். இதெல்லாம் 1ஆம் கிளாஸ் பாடம், 1ஆம் கிளாஸ் பள்ளிக்கூடம் மாதிரி. நீங்க எத்தனை நாளைக்கு 1ஆம் கிளாஸ்ல இருப்பீங்க? நான் 1ஆம் கிளாஸ்ல தான் இருப்பேன்னு யாராவது இருந்தீங்களா? என்ன பார்த்திவன்? இப்போ காலேஜெல்லாம் முடிச்சு இப்போ என்ன ஆயிடுச்சு? இப்போ நம்ம ஒரு காலேஜ் நடத்தக்கூடிய அளவுக்கு என்ன ஆயிடுச்சு? வாத்தியார் ஆயிடுச்சு. ஏன்னா அடுத்தடுத்து நம்ம என்ன செய்யணும்? மேலே மேலே இது மாதிரி இன்னைக்கு இந்த ஆண்டவருடைய ராட்சியத்தில் நம்ம மேலே உட்காரணும்னு சொன்னால் கடவுளோடு நம்ம என்ன செய்யணும்? உறவாட வேண்டும், ப்ரேயர் பண்ணணும். அதனால் இப்போ நம்ம ப்ரேயருக்கு போகிறோம், ஜெப அனுபவத்தில் போகிறோம். இப்போ நான் இங்கே நடத்துகிறேன்னு சொன்னால் இந்த இதை இன்னைக்கு பல லட்சம் பேர் எல்லா நாடுகளையும் பார்க்குறாங்க. சுவிசேஷம் எல்லா இடத்துலையும் நெஞ்சிட்டு போயிட்டு இருக்கு. அதனால் இந்த சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியதுதான் ஊழியக்காரனுடைய வேலை. நீங்கள் போய் உலகம் வந்து என்னுடைய சுவிசேஷத்தை அறிவியுங்கள், சபை நடத்துங்க அப்படிங்கிறது இல்லை. சபை ஏற்கனவே இருக்குது. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், புதுசாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சபை, ஒரு தெருவு என்ன வந்துட்டு இருக்கு. ஒரு சபைகள் முளைச்சி சுவிசேஷம் அறிவிக்கிறதை விட்டுட்டு, மனம் திரும்பதை விட்டுட்டு, இவங்களே மனம் திரும்பலை. ஆனால் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க சொல்லுங்களேன். அதனால் மனம் திரும்புதல் என்பதுதான் ஒரு மனிதன் கடவுளுடைய ராட்சியத்துக்குரியவனாக. இந்த மனம் திரும்பின மனுஷன் காத்திருந்த பலன் அடைஞ்சி அவர் சொல்லும்போது, வார்த்தையை வாயில் வச்சு இதை அறிவின்னு சொல்லும்போது, அதை அறிவிக்கின்ற பொழுது அந்த வார்த்தை இந்த பூமியில் தேவனுடைய ராட்சியத்தை கட்டி நல்ல கைதிக்கு விஷயம். உந்தன் நாமம் மகிமை பெறவே